சிவசிவா அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கமான முதன்மை வரலாற்று பகுதி வேதவனம் என்கிற திருமறை காட்டில் அவர் உறுதி எடுத்துக்கொள்கிறார். புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மைதிடமே என்று அதை வைகை கரையிலே நிறைவேற்றுகிறார். அந்த பகுதியிலே வேதவனத்திலே புறப்பட்டது முதல் வைகை கரையிலே இறுதி கட்டிய வகையில் அந்த புறப்புற பொய் சமய நெறியெல்லாம் அழித்து ஒழித்தது வரை உள்ள பகுதிகளை பகுதியாக பதிவிட்டு வருகிறேன். இந்த பகுதியிலே அங்கே மன்னன் இவருக்கு பொற்பீடம் இட எந்த ஊர் என்று வினவ சீர்காழியில் உள்ள 12 பேர்களையும் திருச்சக்கர மாற்றாக அவனிடம் விளம்பி அமர்ந்திருக்க, அப்பொழுது இவர்கள்லாம் சமணர்கள்லாம் இவரை பாற்று ஏதேதோ பேசுகிறார்கள், குறைக்கிறார்கள், சூழ்ந்து அச்சுறுத்தும்படி நடந்து கொள்கிறார்கள். அம்மா மங்கையர்க்கரசியார் பார்த்து, திருமேனி மிகவும் எளியர் பிள்ளையார், இப்படி ஒரு சூழலை என்று சொல்லி மன்னனிடம் சொல்ல, நீ எதுவும் அஞ்ச வேண்டாம், என்னுடைய நோயை யார் தீர்க்கிறார்களோ அவர்கள் நான் சேர்வேன், அவர்கள் தான் வென்றவர்கள்ங்கிற போல் சொல்லிடுறான். உடனே இந்த போட்டி தேவையில்லாமல் இப்படி வச்சுடுறான். அந்த அம்மா மருள்றாங்க. அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரை நோக்கி, மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பாணல் வாயரா பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவெய்திடல் ஆனைமா மலையாய பல இடங்களில் அல்லல் சேர் ஈனர்களுக்கு எளியேன் அல்லேன் திரு ஆலவாயன் அரண் நிற்கவே என்று சொல்லி திரு ஆலவாய் அரணே துணையாக நிற்கிறார், என் உள்ளேயே இருக்கிறார், அதனால் இந்த ஈனர்களுக்கெல்லாம் நான் எளியேன் அல்லேன் என்று சொல்லி அந்த போற்றி பரவிய அந்த திருப்பதிகம் இருக்கு இல்லையா, அம்மாயை விழித்து சொல்லிய அந்த திருப்பதிகத்தை முழுமையாக இங்கே விளக்கியிருக்கிறேன். திருப்பதிக எண் 3வது திருமுறை 39வது திருப்பதிகம் கொல்லிப்பண்ணிலே அமைந்திருக்கிறது. திரு ஞானசம்பந்த பெருமான் வரலாற்றில் 755 760 வரை உள்ள அந்த பாடல்களுக்கும் இந்த பகுதியிலே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். சிவாய நம. தொடர்ந்து நம் பெருமானார் இந்த ஆச்சாரியார்களை, தேவாரங்களை எல்லாம் அருளிய, திருமுறைகளை அருளிய ஆச்சாரியார்களை இந்த பூமியிலே அவதரிக்க செய்து தன்னுடைய இருப்பை அவர்கள் வழியாக பல இடங்களில் உலகோர் வியக்கும் வண்ண மாண்டவனை மீண்டு எழுதல், பாம்பு கடித்தவனை மீண்டு மீழ்ச்சி செய்தல், முதலை உண்டவனை மீண்டும் உயிர் பெறச் செய்தல், பூம்பாவை அதேபோல் சாம்பலும் எலும்புமாக உள்ள ஒரு பெண்ணை உயிர் பெற்றிருதல், இப்படி பல நிகழ்வுகள். இதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு உடன்படாத நிகழ்வுகள், இயல்புக்கு மாறான நிகழ்வுகள். அதான் விச்சதன்றியே விளைவு செய்வாய் கருவலாம் அன்றியே கருவலாம் ஆயவன். அது இறைவனுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. இல்லைன்னா அந்த சொல்லுவோம் இல்லையா, கர்மாவோட இல்லது வராது உள்ளது போகாதுங்கிறது தான் அடிப்படை தத்துவம் நமக்கு. ஆனால் இறைவனை பொறுத்து விதை இல்லாமலே விளைவு செய்யக்கூடியவன் கருவலாம் இன்றியே கருவலாம் ஆயவன், நம்ம பெருமக்களோட வாக்கு. அப்படி பல அற்புத நிகழ்வுகளை இறைவன் விதிக்கு மாறாக நியதிக்கு மாறாக நிகழ்த்தி காட்டி தன்னுடைய வல்லமையையும் பேராற்றலையும் உணர்த்தி இருக்கிறார். அந்த வகையிலே நாம் பல அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து சொல்ல வரும்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய பிறவியின் நோக்கமான முதன்மை நோக்கமான புறச்சமயத்தார்களின் பொய்யுரைகளை அற்றுப்போகச் செய்து நிலைகுலைய செய்து சைவத்தை அதற்கு முன் இருந்தது போல் உயர்ந்த நிலையிலே போற்றி நிலைநிறுத்துவதுதான் என்பது அது அங்கே திரு ஆலவாயில் நிகழ்கிறது. இந்த தொடர்ந்து சொல்ல கொண்டு வருகிறோம். இந்த வரலாற்றிலே ஞானசம்பந்த பெருமானை இங்கே குலச்சரியாரும் மங்கையர்க்கரசியாரும் அழைக்கிறார். அவர் போகிறார், திருமணத்தில் தங்கியிருக்கிறார். ஆலவாய் ஈசனை வணங்கி சமணர்கள் அரசனிடம் அனுமதி பெற்று தீயை ஏவி விடுகிறார்கள். முடியவில்லை, நேரடியாக போய் தீ வைக்கிறார்கள். உடனே அடியார்கள் எல்லாம் அணைத்து விடுகிறார்கள். திருஞான சம்பந்த பெருமானிடம் சொல்ல உடனே, இது மண் புறக்கும் மன்னன் வழு வெய்ய தீங்குது வேந்தன் மேற்றே என்று செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சில் என்று அருள் செய்யனே பொய்யராம் அமணர் குழுவும் சொல்றார் பையவே சென்று பாண்டியர்க்காக என்று தீயை ஏவுறார். வெப்பு நோய் அடுத்து போயிடுது. யாராலையும் தீர்க்க முடியவில்லை, சமணர்களாலையும் தீர்க்க முடியவில்லை, அங்கே உள்ள மருத்துவ நூல் வல்லவர்களாலையும் தீர்க்க முடியல. கண்ணன்று எழுந்து கொதிக்குது, படாத பாடு படுகிறார் மன்னர். மந்திரியாரும் குலச்சரியாரும் இது முதல் நாள் இரவு இந்த சமணர்கள் செய்த தீங்குதான் இப்படி விளைந்திருக்கிறது என்று சொல்லி மன்னனிடம் சொல்லி அனுமதி பெற்று ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வருகிறார்கள். அவரை பொன்மணி பீடத்தில் இருக்க சொல்கிறான். அப்பொழுது
தங்கள் கழுவூர் பதி எது என்று கேட்கிறார். தாங்கள் எந்த ஊர் என்று வினவுகிறார் விருப்பத்தோட. அப்போதான் வந்து பிரம்மபுரம் வேணுபுரம் என்று எடுத்து சீர்காழியோட 12 பேர்களையும் தொகுத்து அங்கே வந்து சொல்லுகிறார். எல்லாம் அச்சந்து இருக்கக்கூடிய இந்த 12 பேர் உள்ள சீர்காழி என்று கடைசி பாடலுக்கு முதல் பாடலையும் அதிகமாக சொல்கிறார். இப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை பார்த்தோன்னா அவர்களுக்கு வந்து பிடிக்கல. இந்த சமணர்களுக்கு இந்த பதிகத்தை அவர் நிறைவு செஞ்சோடனே என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்து 755லேருந்து 761 வரலாம் நம்ம பார்க்குறோம் அந்த பாடல்களை. பிள்ளையார் செம்பொன்மணி பீடத்தில் இருந்த பொழுது பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமானை அரசன் அமர வைத்தபடி அந்த பொன்மணி பீடத்தில் இருந்தபோது உள்ளம் நிறை பொறாமையினால் இவர்கள்லாம் நிற்கிறார்கள். சமணர்கள் வந்து இந்த மன்னனுக்கு ஆச்சாரியார்கள். அவர்கள் அவனுடைய பிணியை தீர்க்க முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. நீங்கள் இரு பக்கமும் நிற்காதீர்கள், அகலுங்கள் என்று சினத்துடன் கூறிவிடுகிறான். ஞானசம்பந்த பெருமான் வந்தவுடன் அவர்களும் உள்ளம் வந்து விடுகிறார்கள், வந்து நிற்கிறார்கள். அரசன் அமர சொன்னாதானே அமர முடியும், நிற்கிறார்கள். பொறாமை வருது. இப்படிப்பட்ட ஒரு சைவரை கொண்டு வந்து ஒரு பொன்மணி பீடத்தில், யாருக்கும் அளிக்காத ஒரு பீடத்தில் தனது தலைப்பக்கம் அமர செய்திருக்கிறாரே. அரசன் வந்து சைவ சமயத்தை சார்ந்து விடுவானா என்ன ஆகுது, நமது சமண சமயமே இங்கே பாண்டிய நாட்டில் அழிந்து விடுமே, நம்முடைய விருத்தியும் கெட்டு விடுமே என்று பலவாறு எண்ண ஓட்டத்தால் ஏற்படக்கூடிய அச்சம், அதனால் ஏற்படக்கூடிய பொறாமை. உள்ளம் நிறை பொறாமையினால் உழையிருந்த காரமுணர், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காரமுணர்னா நற்குணம் இல்லாத புற அகக்கருமை. அகத்திலையும் கருமை, புறத்திலையும் கருமை. பல பேர் அகத்தில் சிவப்பாகவும் புறத்தில் சிவப்பாகவும் அகத்தில் கருமையாகவும் நம்பாள்களே இருக்காங்க, நிறைய அப்படிலாம் இருக்காங்க. இப்போ உள்ளம் நிறை பொறாமையினால் உழையிருந்த காரமுணர் கொல்லுமனத்து இடை அச்சம் மறைத்து, தங்க மனசில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருந்த இந்த கருமையான அமணர்கள் வந்து தங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குங்கிறத வந்து மறைக்கணும். இது வெளியில காமிச்சா அது தனக்கு தன்மானத்துக்கு இழுக்கு இல்லையா. உள்ளம் நிறை பொறாமையினால் உழை இருந்த பக்கத்தில் இருந்த காரமணர் கொல்லும் மனத்து இடை அச்சம் மறைத்து முகம் கோபத்தி துள்ளி எழும் என கண்கள் சிவந்து பல கோபத்தி வந்து பொங்கி எழுது மனத்தில். கண்ணெல்லாம் அப்படியே நெருப்பு மறுக்க ஜாலியாக சொல்லுது. ஏதோ சொல்றான், என்னென்னமோ சொல்றான். அவன் பட்ட காலை எழும் கதிரவனை புடை சூழும் கருமுகில் போல், காலையில் எழக்கூடிய கதிரவனை இப்போ திடீர்னு பார்த்தோம்னா மேகங்கள் வந்து மறைக்க அப்படி வந்து இந்த கரியோர்கள் அந்த காலை எழும் கதிரவன் போல வந்து ஞான சமுதர் இருக்காரு. இவர்கள் கருமுகில் போல வந்து மறைக்கிறாரு. பீலிசேர் சமன்கையர் பிள்ளையார் தமை சூழ்வார். அரசன் அங்கே இருக்கான், பிள்ளையாரை வந்து வலப்பக்கம் அமர வச்சிருக்கிறாரு. இவர்கள் தான் அவரை போய் சூழ்ந்துடுறான். ஞானசமுதர் சின்ன குழந்தை தானே, அப்போ வந்து ஒரு அதிகபட்சமாக 8 வயது இருக்கலாம். அப்போது நம்ம ஒரு கணக்கீடு படி பார்த்தோம்னா ஒரு 8 வயது தான் அப்போ இருக்க முடியும். பீலிசேர் சமன்கையர் பிள்ளையார் தமை சூழ்வார் ஏலவே வாதினால் வெல்வதனுக்கு எண்ணித்தாம் கோலநூல் எடுத்து ஓதி தலை நிமிர்ப்ப குறித்தார்கள். அவரை வந்து தங்களோட சமய கோட்பாடலால் வெல்வதற்காக அவர்களே வந்து கோட்பாடுகள்லாம், எங்கள் கோட்பாடு அப்படி இருக்குது, இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் அருகு கடவுள் இப்படி இருக்காரு, இந்த நெறிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நூல்களில் உள்ள அந்த கோட்பாடுகளை எல்லாம் சொல்லி தலை நிமிர்ப்ப வந்து கையெல்லாம் உயர்த்தி குறைக்கிறார்கள்னா கூச்சலிடுகிறார்கள். ஒரு முறையாக ஒருத்தனை எடுத்து சொல்லாமல் பல பேர் சேர்ந்து கத்தினால் எப்படி இருக்கும். ஒரு அச்சப்படுத்தி ஞானசம்பந்தரை அகற்றி விடலாம், இவர்கள்ட்ட வந்து நம்ம வாதம் செய்ய முடியாது என்று ஏதோ ஒரு எண்ணங்களில் வந்து அச்சுறுத்துறப்பா இதை போல் அப்படி நடந்துக்கிறாங்க. பிள்ளையார் அது கேளா, அதை கேட்டோன்னே பேசும் நூம் பொருள் இல்லை உள்ளவாறு எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடாதீங்க, ஒளி எழுப்பாதீர்கள். உங்களுடைய ஞான நூல், உங்கள் சமயத்துக்கு உரிய ஞான நூல், அந்த பொருள் எல்லையை நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கிறார். என்று அருள ஊத்தைவாய் பரிதலையர் சொல்லி எழுந்து அநேகராய் சூழ்ந்து பதறிகரம். மேலும் என்ன பண்ணுறானோ எனக்கு பல்லே விளக்க மாட்டார்கள், அதனால் அப்படி சொல்கிறாரு. தூய்மையே இருக்காது, ஏன்னா அதுலேயும் கிருமி இறந்து போடுன்னு அவன் அறநூலில் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வியலுக்கு ஒவ்வாத ஒரு சமயம், அதில் போய் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு தான் தெரியல. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோதான் கடுமையான சமயம் அது. பரிதலை துள்ளி எழுந்து அநேகராய் சூழ்ந்து பதறி கதறான். மீண்டும் மீண்டும் வந்து பதறி எல்லாரும் கோட்பாடை படிச்சிருக்க மாட்டான். இப்போ சமய நூல்களில் வந்து எல்லாருமே படித்து வைத்திருக்கிறார்கள்.
நம்ம சைவ சமயத்திலே இருக்கோம். 1,00,000 பேரில் ஒரு 10 பேர் படித்து வச்சுருந்தா ரொம்ப அதிகம். ஒரு 5 பேருக்குள்ளே வந்து நுண்மான் நுழைபுலம் மிக்க ஞான புகழுடையவர்களாக இருப்பார். மற்றவர்கள்லாம் என்ன போலெல்லாம் பயிலக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அவங்க என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று சொல்கிறான், ஒரே சத்தம் போட்டால் ஒன்றும் இல்லாமல் போய்டுன்னு என்றில் ஊத்தவாய் பரிதலையர் தலைமையில பறிக்கிறவன் துள்ளி எழுந்து அநேகராய் சூழ்ந்து நிறைய ஒரே கூட்டமாக வந்து கூடிடுறான். கதற ஒல்லிழையார் அது கண்டு, ஒல்லிழையார்னா ஒளிபுருந்தி ஆபரணங்கள் இணைந்த மங்கையர்க்கரசியார் அது கண்டு பொறாராகி உழல் நடுங்கி அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வந்துடுது. எப்படி இருந்தாலும் பட்டத்து ராணியாக இருந்தாலும் அரசன் அங்கே இருந்தாலும் தளபதிகள் மந்திரியார்கள் எல்லா பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பெண்ணுங்கிற முறையில் ஒரு தாய்மை குணத்தோடு அவர்களுக்கு வந்து உள்ளம் நடுங்குது, உள்ளம் பதறுது. தென்னவன் தன்னை நோக்கி பாண்டியனை நோக்கி திருமேனி எளியர் போலும் இன்னருள் பிள்ளையார், இந்த இன்னருள் செய்ய வந்திருக்கக்கூடிய பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமான் திருமேனி எளியர், சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை, மிகவும் எளியவர். உவர் எண்ணிலார்கள், அவர்கள் வந்து எண்ணிலார்கள், அதாவது இவர் அவர் இடையில நிற்கிறவர் ஒவ்வொரு என்று சொல்லு ஒன்று வழக்கில் இருந்திருக்கு. இப்போ அது அந்த சொல் அதிகமாக அதே உபயோகப்படுத்துறது இல்லை. நம்ம ஒவ்வொருனா ரொம்ப தொலைவிலும் இல்லாமல் பக்கத்துலேயும் இல்லாமல் நடுவில் இருக்காங்க பாருங்க, ஒவ்வொருன்னு பேர். இப்போ ஒரு 5 அடி தூரத்தில் ஒரு 4 பேர் நிற்கிறான், ஒரு 15 அடி தூரத்தில் 10 பேர் நிற்கிறான்னா அவர்கள் வந்து அவர்கள், இங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இவர்கள், இவங்க நடுவில் நிற்கிறவங்க ஒவ்வொருகள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எண்ணிலார்கள், எண்ணிக்கை இல்லாமல் இருக்காங்க. மன்ன நின் மயக்கம், மன்னனுக்கு வந்து உறுதியாக சொல்கிறாங்க, உன்னோட மயக்கம் நீ இன்னைக்கு அடைஞ்சிருக்கிற வந்து பெருந்துன்பம் எங்கள் வள்ளலார் தீர நல்கும், எங்கள் வள்ளலாராகி ஞானசம்பந்த பெருமான் உங்களுக்கு வந்து தீர வந்து அது வந்து தீர்ந்து விடும். உறுதி பொருளாக அம்மா சாதிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைன்னு நம்ம பார்க்கணும் ஒரு ஆச்சாரியார் மேலே. பின்னை அமணர்வே மூழ்வார் வல்லரை பேச, அதுக்கப்புறமா வேணா இவங்க வந்து பேசிக்கிட்டோம் முடிஞ்சா அப்படின்ட்டு சொல்லி ஒரு சவால் விடுவது போல அந்த அம்மா சொல்றாங்க. ஞானமார் அமுதுண்டார் நல்தவ திருவை நோக்கி, உடனே ஞானசம்பந்தர் என்ன பண்றாங்க, இந்த அம்மா பதைக்கிறாங்கன்னு நீ வந்து அச்சப்படாதேன்னு இங்க ஆறுதல் சொல்றாங்க. நல்தவ திருவை நோக்கி மானின் நேர் விழியினாய் கேள், மற்று என்னை பாலன் நின்று நீ நனி அஞ்ச வேண்டாம். மான் போன்ற மகிழ்ச்சியுடைய நேர்பார்வையுடைய மங்கையர்க்கரசியே இதை கேளு, நீ என்னை வந்து பாலராவாயன்னு சொல்லி பால் குடிக்கிற குழந்தை என்று என்னை நீ எண்ணி விடாதே. மற்ற என்னை பாலன் என்று நீ நனி அஞ்ச வேண்டாம், கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அஞ்ச வேண்டாம். நிலையிலா அமனருக்கு என்றும் யான் எளியே நல்லேன். இந்த நிலையில்லாத இன்னைக்கு வந்து பேசுவான், நாளைக்கு காணாப்படுவான். நிலையான இப்போ இல்லை, கிட்டத்தட்ட இல்லையே. உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? லட்சத்தில் வந்து ஒரு 10 பேர் கூட இல்லை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. யான் எளிய நல்லேன் என்று எழும் திருப்பதிகம் பாடி பெற்றியால் அள்ளி செய்த பிள்ளையார் தமக்கும் முன்னம் சுற்று நின்று அழைத்தல் ஓவா அருகருக்கும் தெம்மன் கோமான். ஆமாம், அஞ்ச வேண்டாம். நிலையில அமர்க்கு என்றும் யான் எளிய நல்லேன் என்னும் திருப்பதிகம் பாடிடுறாரு. அதை பாடுறாரு. அந்த திருப்பதிகத்தை நம்ம இப்போ வந்து பார்ப்போம். மானின் நேர்வழி மாதராய், இதற்கு வந்து தர்மபுரம் உரை வந்து எளிமையாக கொடுத்திருக்கிறார்கள். அது மதுரை பேராசிரியர் முனைவர் கோமதி சூரியமூர்த்தி அவர்கள் அந்த உரை வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த நம்ம வேகமாக போக வேண்டும் என்பதால் இதில் மேல் விளக்கம்லாம் தேவையில்லை. அந்த உரையையே அப்படியே நான் வந்து படித்து வருகிறேன், பாடலை படிச்சுட்டு. மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவெய்திடல். இவன் வந்து பால் குடிக்கிற புள்ளன்னு என் மேலே வந்து நீ பரிவெய்திடல். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்களுக்கு எளிய நல்லேன். இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இடர கொடுக்கக்கூடிய ஆனை மாமலையில் இருக்கக்கூடிய இந்த ஈனர்களாக இருக்கிறவர்களே, இவர்களுக்கு நான் எளிய நல்லேன். திரு ஆளவாய் அரண் இருக்கவே, அரண் வந்து எனக்கு துணையா, ஆளவாய் சொக்கன் எனக்கு துணையா நிற்கிறாரு. நான் இந்த ஈனர்களுக்கெல்லாம் நான் வந்து எளியறேன், நீ எங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று வினவுகிறார். 2வது பாட்டு ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா பாகதத்தோடு இறைத்துரைத்த சனங்கள் வெட்குறு பக்கமா மாதக கறி போல் திரிந்து புரிந்து நின்றுணும் மாசு சேர் ஆகதர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆளவாயிரனுக்கு. அங்கே சமணர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, எவ்வளவு பெரிய துணிவு. சிறிய குழந்தை
அவ்வளவு பேர் சமணர்கள் குண்டர்களாக இருக்காங்க. எந்த அளவுக்கு அவர்களை வந்து நேரடியாக அவர்களோட குறைபாடுகளை வந்து சுட்டி செயல்பாடு, அவர்கள் உடலோட தன்மை, இவைகளை எல்லாம் எப்படி நேரடியாக சுட்டி காமிக்கணும்னா எந்த அளவுக்கு ஒரு துணிவு இருக்கும். ஞானசம்பந்த பெருமானை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமானவர் அவர். வேதாகமங்களையும் மந்திரங்களையும் நன்கு பயின்ற வைதிக மாந்தர் வெட்கம் அடையும்படி அம்மொழியின் கூறாகிய பிராகிருத மொழியை ஆரவாரித்து பேசி, இது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அவன் வந்து பிராகிருத மொழி அதோட ஒரு கூறான், அதுல வந்து ஆரவாரித்து பேசுறான். அதாவது கொச்சை தமிழ் பேசுறோம்ல, அதே போல அந்த மொழி இருக்குமா. ஆரவாரத்தை பேசி மிக்க கோபத்தை உடைய யானை போல் திரிந்து நின்றுண்ணும் அழுக்கு மேனியுடைய சமணர்களுக்கு நான் எளியனில். இவரெல்லாம் அழுக்கு மேனியுடர்கள், நின்று உண்ணக்கூடிய நின்று உண் சமணம் நெடுந்தேரர்னு நம்ம மயிலாடுதுறையில் பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். சமணர்களுக்கு நான் எளிய ஏன் திரு ஆலவாயரன் துணை நிற்பதால்னு பாடுறாங்க. அடுத்தது அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவருக்கு அச்சமா ஒத்து ஒவ்வாமை மொழிது. இறைவன் உண்டு இறைவன் இல்லைன்னு சொல்லுவான், உண்டுன்னு சொல்லுவான். உள்ளுன்னு வச்சுக்க இல்லைன்னு வச்சுக்க, அத்தி நாத்தி. அதுதான் அவனோட இதே, ஒரு நிலையில்லாத ஒரு பொருள் அவன். அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவருக்கு அச்சமா ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்து எழுந்த கவி பெயர் சத்திரத்தின் மடிந்து ஒடிந்து சனங்கள் வெட்குறு நக்கமே சித்திரர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே என்ற அந்த 3வது பாடல கடவுள் உண்டு என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது என்னும் பொருள்பட அத்தி நாத்தி என்று ஒத்தும் ஒவ்வாமலும் கூறும் சமணர்கள். பாருங்க அவங்களோட கொள்கை எப்படி இருக்கு, ஒரு உறுதியான கொள்கைகளை. இறைவன் உண்டா இல்லையா சொல்லு, அது உண்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம்னு சொல்லி ஒரு அதை தான் எழுதி போடுறான். அதுவரையிலும் சாமி அவர்கள்ட்ட வந்து மாயம் வைத்து விளையாடி இருக்கிறார்கள். அவர்களோட மந்திரம்லாம் செல்லும். தீ ஏவனான்னா தீ ஏவப்படும், நெருப்பில் ஏட்ட எழுதி போட்டான்னா எரியாது, ஓடுற நீரில் ஏட்ட எழுதி போட்டான்னா நிற்கும். இப்படி தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு சாமி. புறச்சமயத்தவர்களுக்கும் சரி, இந்த மந்திரங்கள் பண்ணுறவனுக்கெல்லாம் அந்த சக்தியை கொடுத்து கடைசியாக தவறாக உபயோகப்படுத்துறவனெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படி பண்ணிடுறாரு. அதுதான் சொல்கிறார். கடவுள் உண்டு என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது என்னும் பொருள்பட அத்திநாத்தி என்று ஒத்தும் ஒவ்வாமலும் கூறும் சமணர்கள் வாதில் அழிந்து தோற்று எனது கவிதையாகிய வாளால் மடிந்து ஓடிவர். அவர்களெல்லாம் வாதில் வந்து தோத்து விடுவார்கள். என்னோட நான் எடுக்கக்கூடிய கவிதையில அவர்கள் வந்து ஒடிந்து விடுவார்கள். பார்ப்பவர் வெட்கப்படும்படி ஆடையின்றி உழவும் தங்கள் நெறியை மேலானது என சித்திர வார்த்தை பேசுபவர்களுக்கு நான் ஆலவாயரன் துணை நெற்றலால் எளிய நிலன். அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து கவர்ச்சியான வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சந்து சேனனும் இந்து சேனனும் தரும சேனனும் எனும் கருமை சேர் கந்து சேனனும் கனகசேனனும் முதலது ஆகிய பெயர்கொலா மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா ஈனர்களுக்கு எளிய நல்லேன், அருகிலா அந்தகர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆலவாய் அரண் இருக்கவே. பாருங்க, ஆரியம் வந்து நமக்கு வந்து வேற்று மொழி இல்லை, நம்ம சமயத்துக்கு உரிய மொழி, இந்து சமயத்துக்கு உரிய மொழி, சைவத்துக்கு உரிய மொழி. இன்னைக்கு திருமுறையில் 5லிருந்து 10% ஆரிய சொல் கடந்திருக்கு. ரெண்டுமே துணை மொழி, இரண்டுமே வந்து போற்றுதலுக்கு உரிய மொழி, இறைவனால் படைப்பிக்கப்பட்ட மொழி. 10% வரையில் நாம் பேசக்கூடிய தமிழில் அந்த ஆரிய சொல், இன்னைக்கு பல ஆரிய சொற்கள் வந்து இது ஆரியமா தமிழா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. பெரிய அறிஞர்களாலாம் கண்டுபிடிக்க முடியல. அதே போல ஆரியத்திலையும் தமிழ் சொற்கள் அங்கே கலப்பு அதே போல கலந்துருக்கு. ரெண்டுமே ஒரு சகோதர மொழிகள், ஒன்றுக்கு ஒன்று வெறுப்பு கிடையாது. இப்போ என்னை பொறுத்தவரையிலும் பார்த்தா எனக்கு ஆரியம் சுத்தமாக தெரியாது. ஆரியம் எழுத்தும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, பேசினாலும் தெரியாது. ஆனால் நான் திருமுறையில் செந்தமிழில் தான் நான் பயில்றேன். ஆனால் ஆரியத்தை வெறுக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு? ஆரியர்களை வெறுக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு? குலபேதமும் மொழி பேதமும் ஜாதி பேதமும் தேச பேதமும் பார்த்தா நம்ம எப்படி வந்து இறைவனை அடைய முடியும்? தூக்கி எறிஞ்சிடுவார். ஒருத்தன் கூட தேர மாட்டான். எல்லாரையும் சொல்கிறோம். அந்தனர் குலத்திலிருந்து யாரோ வந்து கடைசி குலன்னு யாரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பல நிலைப்பாட்டில் உள்ள எல்லா குலத்தவர்களுக்கும் இந்த குலபேதம், ஜாதி பேதம், மொழி பேதம், நாடு, தேசம், திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ வழிபாட்டுக்கே தகுதியற்றவன். நீ வந்து உனக்கு என்ன விதிச்சிருக்காரோ சிவனை வந்து அதை வந்து நீ அனுபவிச்சு தான் தீரணும். இதில் வந்து எந்த வேறுபாடும் இல்லை என்பதை நான் வந்து புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்கணும். சந்து சேனனும் இந்து சேனனும், சந்து சேனன், இந்து சேனன், தர்மசேனன், மாசுடைய, கந்தசேனன் அவர்களோட பேர், அவங்களோட பட்ட பேர்கள் இதெல்லாம். கனகசேனன் முதலான பெயர்களை கொண்டு மந்தி போல் தெரிந்து குரங்கு போல வந்து பெண் குரங்கு போல தெரிகிறானலாம், எந்தவித நோக்கமும் இல்லாமல். வடமொழி தென்மொழிகளை கற்றதன் பயனாகிய சிவனே முழுமுதற் கடவுள், சைவமே சீரிய சமயநெறி என்னும்
அதாவது செந்தமிழ் பயன், ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகளான்னு சொல்கிறாங்கள, அதற்கான விளக்கம் சொல்கிறாங்க. அதோட பயன் என்னன்னா சிவத்தை நோக்கி செலுத்தும். நீ சம்ஸ்கிருதத்தில் மட்டும் உள்ள இந்த வேத மொழியில் உள்ள அந்த ஆகமங்களை எல்லாம் அதுலேயே மட்டுமே படித்து நீ சிவபெருமானை எழுத முடியும். தமிழில் மட்டும் நமக்கு வந்து சிவபெருமான் திருவருளால் எந்த மொழிக்காரனுக்கும் இன்றைக்கி தமிழகத்தை இந்தியாவில் இந்திக்காரங்களுக்கோ வங்காளிகளுக்கோ ராஜஸ்தானிக்கோ குஜராத்திக்கோ கன்னடக்காரர்களுக்கோ மற்ற ஆந்திரா இதர மொழிகள் உரிய இனவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்காத அந்த சிறப்பை என்ன பண்ணிருக்காரு இறைவன் வந்து மாதவம் செய்த தென் திசையாகிய இந்த தமிழ் வழங்கக்கூடிய பூமிக்கு நமக்கு வழங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு திருமுறைகளாகவும் சைவ சாஸ்திரங்கள் தமிழ்லையும் பல நூல்கள், திருப்புகழ் முதல் அதை போல் பல நூல்கள் வந்து தமிழில் வழங்கியிருக்காரு. புராணங்களையும் வந்து தமிழ் படுத்தி நமக்கு கிடைச்சிருக்கு. கந்த புராணம் முதலாக சிவபுரத்தம் கூறக்கூடிய நூல்னா என்ன தவம் பண்ணி இந்த தமிழ்நாட்டில் பிறந்தோம், என்ன இழிவான மக்கள், அந்த இழிவான மக்களோட இவர்கள் போய் இணைந்து இருக்கிறாங்க. என்னன்னே தெரியாமல் இறைஞ்சிருக்காங்க. எதுக்கு நீ ஆரியத்தை எதிர்த்து என்ன சாதிக்க போற? நீ 35% ஆங்கிலம் இன்னைக்கு கலந்துருக்க, ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? ஒரு துரும்பியாவது எடுத்து போட்டிருப்பியா? ஏன் இந்த ஏமாற்று வேலை? இருந்துட்டு போகுது. ஆரியம் இருந்தால் நமக்கு என்ன அதனால கெடுதல்? எப்படி வந்து தமிழை வந்து அழிக்க முடியும்? இப்போ ஆச்சாரியர்கள்லாம் கலந்து தானே ஒரு துணை சொற்களை, அந்த சொற்களை முக்கியமான சொற்களை வந்து பயன்படுத்தி தானே பேசியிருக்காங்க. அதனால் ரெண்டுமே வந்து இறைவனால் வந்து வகுக்கப்பட்ட முதல் மொழிகள். ரெண்டுமே இறைவனை போற்றுதலுக்கு உரிய மொழிகள். இரண்டோட கலப்போடு தான் வேற்று மொழி. அந்த மொழியோட கலப்பு இந்த மொழியோட கலப்பு, இப்படி ஒவ்வொரு மொழியாக கலப்பு தான் பல மொழிகள் வந்திருக்கணும் என்பதை நாம் வந்து சிந்தித்து பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ என்ன பண்ணுறாரு சந்துசேனன் பாட்டு 4. ஆமாம், மந்தி போல் திரிந்து வடமொழி தென்மொழிகளை கற்றதன் பயனாகிய சிவனே முழுமுதற் கடவுள், சைவமே சீரிய சமயநெறி என்னும் உணர்வினை பெறாது அகக்கண் இழந்து தெரியும். அந்தகர்கள்னு சொல்றாங்கல்ல, அந்தகர்லாம் குருடன்னு பேரு. இவனுக்கு அகக்கண்ணும் இல்லைங்கிறாரு. குருடனா இருந்தா கூட அகக்கண் இருக்கலாம்ல, அறிவு இருக்கலாம்ல, அதுவும் இல்லை. அகக்கண் இழந்து தெரியும் சமணர்களுக்கு நான் எளியே நல்லேன். ஏன் திரு ஆலவாயரன் என்னுள் இருந்து எனக்கு துணை நிற்க அரண் நிற்க வேண்டும் தான் சொல்லிட்டு வர்றாரு. இது முக்கியமான ஒரு கருத்து. கடைசியாக நான் சொல்றேன் அதை. அடுத்தது 5வது பாடல் ஒரு அற்புதமான பாடல். கூட்டினார் கிளியம் உரைத்தது விருத்தம் உரைத்ததோர் எலியின் தொழில் பாட்டு மீசொலி பக்கமே செல்லும் எக்கர்தங்களை பல்லறம் காட்டியே வரும் மாடுகளாம் கவர். பல அறங்களை எல்லாம் காட்டி வர்ற மக்களோட அடியார்களோட பணத்தெல்லாம் பறிக்கிறான்ல, அவன் சமணர்கள் வந்து பறிக்கிறான்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்றாரு. இன்னைக்கு ரொம்ப அவலம்னா வந்து ஒரு கீழ்நிலைக்கு போயிட்டுது. எப்படியோ சொல்லி அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அது நான் உனக்கு பண்றேன்னு கார்பரேட் கோயிலெலாம் நகரங்கள்லாம் வைத்துக்கொண்டு எந்த ஆகம விதிப்படியும் இல்லாமல் பொருளை ஒன்றையே வந்து பிரதானமாக வந்து இறைவனை வியாபார பொருளாக வைத்திருக்கக்கூடிய உச்சகட்ட இழிநிலை. அதனால தான் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம். சிந்தித்து பார்க்கணும். எவனும் நிம்மதியாக இல்லை. பணத்தை சம்பாதித்தா நிம்மதியாக இருந்துட முடியுமா? அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சு திருந்துறதில்ல. அந்த போதையிலிருந்து குடிக்கிறவங்க கூட விட்டுடுவான் அந்த போதையை. இந்த பொருள் மயக்கத்தில் வந்து இருந்து தன்னோட புகழ் மயக்கமாக நிறைய நமக்கு சொத்துக்கள்லாம் வரணும் ஒருத்தன் மயங்கி போயிட்டான்னா அவனை மீட்கவே முடியாது. இந்த ஜென்மா பூரா அவனுக்கு ஒழிஞ்ச. அதுவும் நீ ஆன்மீகத்தில் நின்று இறைவனையே வந்து முதலீடாக ஆக்கி பொருள் சம்பாதிக்கிறதுனா இதை விட என்ன இழிவு இருக்குது? அதை தான் கடுமையாக வந்து சொல்கிறாரு. இந்த பாட்டு வந்து 5வது பாடல். கூட்டில் இருக்கும் கிளியின் ஒளித்தன்மைக்கு ஏற்ப கிளி விருத்தம் முதலிய சூடிகளின் பொருள்களை மெய்யென்று சொல்லி, அந்த கிளி சத்தம் போடும்போது கிளி இதை சொல்லுது அதை சொல்லுது, எலி வந்து அதை சொல்லு. எலி விருத்தம்னு ஒன்று இருக்குதான். என்னதுன்னா எலி வந்து இதை சொல்லுது, உங்களுக்கு வந்து ஆகாது, உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, உங்களுக்கு நிறைய செல்வங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த கிளியெல்லாம் சொல்லுதுன்னு அந்த ஒளியை வைத்து இவர்கள் அதை மொழிபெயர்த்து சொல்ற மாதிரி. இங்கே ஒரு ஊரில் அந்த சோடியெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த சோடியெல்லாம் எடுத்து அதுக்கு பொருள்லாம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் படிக்க தெரியாது. நான் போனதே கிடையாது இல்லை. பல பேர் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. எல்லாம் இறைவனோட திருவருள். அதே போல் வந்து பொருள்கள்லாம் சொல்கிறதே வரும் மாடெல்லாம் கவரும். அவங்க வரக்கூடியவர்களோட பொருள்களை எல்லாம் வந்து கவர்ந்து தன்னுடைமையை ஆக்கிக்கிறான் ஏமாற்றிக்கிட்டு. அறியாத மக்களை வந்து ஏமாத்துகிற கொடுமைகள் வந்து மிகவும் நிறைய இருக்குது. யார் நானெல்லாம் சொல்லி கேட்க போகிறாங்களா? இவனும் திருந்த போகிறதில்லை, போய் ஏமாறுறவனும் திருந்த போகிறதில்லை. இது அவன் தலையெழுத்து என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சூடைகளின் பொருள்களை மெய்யென்று சொல்லி ஏமாற்றுகிறவர்களுக்கும் பல தர்மங்களை செய்தவர்களாக வெளியில் காட்டி பாருங்க என்ன அருமையா. இப்போ ஞானசம்பந்த பெருமான் இப்போ நடக்கக்கூடிய நடப்பு இவன் புறச்சமயத்தார் செய்யல.
அவர்கள் செய்கிறது ஒரு பக்கம், இங்கே உள்ளவனே அதை செய்கிறாங்கிறது தான் நான் இப்போ வந்து சுட்டி காட்டுறேன். அது ஞானசம்பந்த அதை வந்து அவர் சொல்லலை, இப்படிலாம் கூட இழிவாக போகலான்னு அவர் நினைக்கலையோ என்னமோ. அவற்றால் வரும் செல்வங்களை கவரும் கீழோர்களுக்கும் இரக்கமில்லாத குறும்பர்களுக்கும் நான் எளியே நல்லேன். திரு ஆலவாயரன் நிற்கவே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அடுத்தது கனகநந்தியும் புட்பநந்தியும் பவனநந்தியும் குமணமா கனகநந்தியும் குணகநந்தியும் திவனநந்தியும் மொழிகளா அனகநந்தியர் அது ஒழிந்து அவமே தவம் புரிவோம் எனும் சினகர்களுக்கு எளிய நெல்லேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இது 6வது பாடல். கனகநந்தி புஷ்பநந்தி பவனநந்தி குமணநந்தி மாகண நந்தி குணநாக நந்தி திவன நந்தி என எண்ணற்ற பல வகை நந்திகள் என்னும் பெயர் கொண்டவர்களை மது உண்பதை ஒழித்து அவமாகிய நிலையை தவமென கொள்ளும் சமணர்களுக்கு யான் எளிய நல்லேன் திரு ஆலவாயரன். அது அவங்க அதை போல சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து அதையே வந்து அவமாக அவநிலையை அவதவத்தை வந்து சிவதவம் என்று சிவதவத்துக்கு ஒப்ப சொல்கிறான், பொய்யான தவத்தை என்று அப்படி சொல்கிறாரு. அடுத்து 7வது பாட்டு. இந்த பேரெல்லாம் அவங்க வச்சு வைத்திருக்கக்கூடிய பேர். பந்தனம் அவை ஒன்றிலும் பரிவு ஒன்றிலும் என வாசக மந்தனம் பல பேசி மாசு அரு சீர்மை இன்றி அடையமே அந்தனம் அருகந்தனம் இது புந்தனம் அது மது சிந்தனை சிந்தனருக்கு எளிய நல்லேன் திரு ஆலவாயரனுக்கு. எதுக்கு இந்த பொருளை படிக்கிறேன்னா, நிறைய வட சொற்கள்லாம் இருக்குது. வட சொற்களுக்கு எனக்கு வந்து பயிற்சி கிடையாது. அவர்களும் வந்து பேராசிரியர்கள்லாம் கேட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. தருமபுரம் உரை அருமையான உரை. அம்மா நல்லா அவங்க ஐயா வந்து ஐயாவா அம்மாவா எனக்கு தெரியல, அவங்கள பற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. பொருள் வந்து சுற்றமும் பற்று இல்லை என்று கூறியும் சுற்றமும் இல்லை பற்றும் இல்லை என்று கூறியும் ரகசிய வாசங்களை பேசியும் மறைந்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தன் அயலறியாமல் பேசுறது. குற்றமற்ற ஒழுக்க நெறி இன்றியும் நியாயமற்ற நெறி நின்று ஆறுகத சமயத்தின் கொள்கை இத்தகையது என்று கூறி தெரியும் சமணர்களுக்கும் புத்த சமயத்தில் கொள்கை இத்தகையது என்று கூறி தெரியும் புத்தர்களுக்கும் அச்சமயங்களில் சித்தி பெற்றோருக்கும் ஆலவாயரன் என்னும் துணை நற்றலாம் நான் எளியவன் இல்லை. அந்த நெறிகளை அவங்க முற்ற கற்றிருந்தா கூட என்கிட்ட வாதம் பண்ண வந்தாலும் அவர்களுக்கு நான் வந்து எனக்கு ஆலவாயரன் துணை நிற்கிறாரு, இவர் எல்லாமே வேதத்தை முழுமையாக அறிந்தவர் இல்லையா, நான் எளிய நெல்லேன் என்று அதை சொல்றாரு. அடுத்து 8வது பாட்டு. மேல் எனக்கு எதிரில்லை என்று அரக்கனார் மிகை செற்றதி போலியை பணிய கிளாது ஒரு பொய்த்தவம் கொண்டு குண்டிகை பீலி கை கொடு பாயிடுக்கி நடுக்கியே பிறர் பெண்சலும் சீலிகட்கு எளிய நல்லேன் திரு ஆலவாயரன் இருக்கவே. 8வது பாட்டு ராவணன் பாட்டு. இது தனக்கு மேலானவரும் எதிரானவரும் இல்லை என்று கருதிய ராவணனது செருக்கை அழித்த, அப்படிதான் இவர்கள் வந்து இந்த சமணர்கள் அங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தனக்கு மேலானவரும் எதிரிகளும் இல்லைன்னு அழித்த தீயை போன்று செந்நிற மேனையுடைய சிவபெருமானை பணிந்து ஏத்தாது பொய்த்தவம் பூண்டு குண்டிகை மயிர்பீலி ஆகியவைகளை கொண்டு, குண்டிகைன்னா அந்த ஜாடியில தண்ணி வச்சிருப்பாங்க தெளிக்கிறது மந்திரம், பாயை அக்குளில் இடுக்கி நடந்து செல்லுங்கால் சிற்றுயிருக்கு ஊரு நேருமோ என வாங்கி அப்படி இல்லப்பட்ட அறங்கள்லாம் அவர்கள் நூல்கள் எல்லாம் இருந்திருக்கு. அதிகம் பயின்றுட்டு அதற்கு நேரடியாக எதிரடியாக என்ன வஞ்சகங்கள் எல்லாம் பண்ணணுமோ என்ன சதியெல்லாம் பண்ணணும்னா எப்படி எதற்காக இவர்கள் வந்து ஒரு அந்த சமய நெறியை இப்படி கொண்டு போகிறார்கள். சிற்றுயிர்களுக்கு கூட எந்த ஊர் வந்து விடக்கூடாது என்று குளிக்கிறது இல்லை, நடந்து போகும்பொழுது மயில் பீலியால் கூட்டிகிட்டு போவாங்கன்னு கூட நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அறநூல்களில் உள்ள தர்மங்களை காத்த பெரியோர்கள் உள்ள சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழிவு நிலை, பிற சமயத்தாரை வந்து அழிக்க வேண்டும், பிற சமயத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்க வேண்டும், பிற சமயத்தை சார்ந்தவர்களை எல்லாம் நம் சமயத்தில் சேர்க்க வேண்டும், ஒவ்வாதவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று இப்படிப்பட்ட வஞ்சனையான இழிவான எண்ணம் இருந்தால் எப்படி அந்த சமயத்தை சார்ந்த கடவுளோட அருள் கிடைக்குது? எல்லாம் வந்து அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்ப வெவ்வேறு கடவுள் ஒருவர் தானே, இது எல்லாருக்கும் தெரியுமில்ல. உங்களுக்கு அந்த வழியை கொடுத்துருக்காரு, நீ இந்த வழியா டெல்லிக்கு வந்து கல்கத்தா போயிட்டு வா, நீ இங்க பாம்பே போயிட்டு வா, நீ நேரா போபால் லிட்ரஸியோட போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒரு வழியை கொடுத்துருக்காரு. அது எந்த வழி யாருடையங்கிறது இறைவனுக்கும் அவர்களுக்கு தான் தெரியும். ஏன் இன்னொருத்தங்களை போய் நம்ம இடிக்கணும்? நம்ம இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதை என்ன வகுத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம், எந்த சமயத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சமய அறநெறிகளை பின்பற்றி நான் வந்து போக வேண்டியது தானே. அறம்புறம் பக்கம்லாம் பார்த்தோம்னா எப்படி போக முடியும்? இதெல்லாம் எல்லாருமே சிந்தித்து உணர வேண்டும். அன்பு வழி இல்லாமல் ஞானம் ஈசன்பால் அன்பே, பிற உயிர்கள் பால் வைக்கிற அன்பு வந்து ஈசன் பால் வைக்கக்கூடிய
அன்பு என்பதை நம்ம வந்து அன்பே சிவமாவது ஆறும் அருகிலாருங்கிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமா அமர்ந்திருந்தார்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவங்களை உள்ளடக்கிய சமயம் நம்ம சமயம். அப்ப பாயை எக்லிடுகி நடந்து செல்லுங்கள், சிற்றுயிருக்கு ஊறு நேருமோ என அஞ்சி நடுக்கத்துடன் ஒருவன் பெண் ஒருவராக செல்லும் சீலம் என கொள்ளும். அதை சீலம் என அவர்கள் கொள்கிறார்கள் அந்த சமணர்களுக்கு. ஆனால் அவர்கள் எதனால சொல்றாருன்னா, இந்த சீலத்தை கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிரடியாக இருக்கு. அப்ப உலகோருக்கான இப்படி செய்கிறார்களா? அப்ப பிற மனித உயிர்களையே அழிக்க வேண்டும் என்று ஒரு துணிவில் இருக்கிறார்கள் என்றால், ஒரு திருமணத்துக்கு தீ வைக்கிறான்னா அது வந்து கொலை தண்டனைக்கு உள்ள பாவம், சாதாரண பாவம் இல்ல. அடியார் பெருமக்களாக இருக்கட்டும், பிற சமயத்தை சார்ந்த வழிபடு தலங்களாக இருக்கட்டும், அந்த தலத்தை போய் அழிக்கிறான்னா அது நேரடியாக இறைநீதிப்படி சிவநீதிப்படி அவனுக்கு வந்து மரண தண்டனை தான். இதுதான் பின்னால் வருது. அதுதான் சொல்றாரு. இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டு தவறான வழியில் போறாங்க. சமணர்களுக்கு யான் பெரு ஆளவாய் அரண் என் உள் நிற்றலால் எளியவன் அல்லன் அப்படின்னு சொல்றாங்க. 9வது பாடல், பூமருகற்கும் அரிக்கும் ஓர் புண்ணியன் அடி போற்றிலார் சாமவத்தியினார்கள் போர் தலையை பறித்தொரு பொய்த்தவம் வேமவத்தை செலுத்தி மெய்ப்பொடி அட்டி வாய்ச்சகதிக்கு நேர் ஆமவர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆளவாய் அரண் இருக்க வேண்டும். கூட்டு இதுல வந்து இருக்கு. இதுல என்னன்னா, பிரம்மதேவரும் திருமாலும் அடிய முடியும் காண முடியவில்லை என்ற கருத்தை இங்கே செருகி, பிரம்மனும் திருமாலும் அறிய ஒண்ணாத புண்ணியனான சிவபெருமான் திருவடிகளை போற்றி வணங்காது இறந்தோர்களுக்கு நீர்க்கடன் செய்பவர் போல் தலைமுடியை களைந்து, நம்ம இந்து சமயத்தில் இருக்கலையா நீர்க்கடன் செய்யும் பொழுது தலைமுடியை கலைந்து பண்றாங்களா, அதை போல எப்பயுமே இவர்கள் தலைமுடியை கலைந்து இருக்கிறார்கள் சொல்றாரு. பொய்தவத்தால் துன்புறும் நிலையை அடையும்படி உடம்பை வாட்டி வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவது. ஞான சம்பந்த பெருமான் திருவலஞ்சொழில பாடுது, எந்தை வளஞ்சொழி நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இசை பாடும் ஞானம் வல்லார் அடி சேருவது ஞானமேன்னு சொல்லி இசைத்து போற்றி பாடக்கூடிய ஓதுவா மூர்த்திகளையும் அதே அவர்களை ஒற்று அவர்களிடம் கற்றுக்கொண்டு இசைத்து போற்றி பாடக்கூடிய மக்களையும் அவர்களோட அடி வணங்குடா அதாண்ட ஞானங்கிறார். வீடும் ஞானமும், வீடு பேரும் ஞானமும் உனக்கு வேணும்னா விரதங்களால் வாழின் ஞானம் என்னாவது. எப்படிப்பட்ட ஒரு புரட்சி கருத்தை நம்ம ஆச்சாரியார் விதைத்திருக்கிறாருன்னு சொல்லணும். உடலை காக்க வேண்டும், உடலை முன்னம் நான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்து தான். இந்த உடம்பை வந்து இறைவன் கொடுத்த கொடை, இதை போற்றி பாதுகாக்கணும், அதுவும் இறைவனே காக்கட்டும், எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு இப்படியெல்லாம் நாம் வந்து போகக்கூடாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொய்தவத்தால் துன்புறும் நிலையடையும்படி உடம்பை வாட்டி பொருளற்ற உரைகளை கூறுகின்ற சமணர்களுக்கு நான் எளியேன் திரு ஆளவாயம் அரண் நிற்கவே என்று சொல்கிறார். அடுத்தது 10வது பாட்டு சமன் பாட்டு எல்லாத்துலயும் வரும். இப்ப எல்லாமே இது சமன் பாட்டா தான் நமக்கு இருக்கு. தங்களுக்கும் அச்சாக்கியருக்கும் தரிப்பி உணாத நல் சேவடி, இவர்களால் காணவே முடியாது. எங்கள் நாயகன் ஏத்து ஒழிந்து, எங்கள் நாயகனை வந்து போற்றி செய்யாமல் ஒழிந்து இடுக்கே மடுத்து ஒரு தவறான ஒரு பொய்த்தவத்தை வந்து செய்கிறார்கள். இடுக்கே மடுத்து பொய்த்தவம் பொங்கல் நூல் வழி அன்றிய புலவர்களை பழிக்கும் புலா அங்கதர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆளவாய் அரண் இருக்கவே என்று 10வது பாடல். அதற்கு வந்து தர்மபுரம் ஆதீன இந்த கோமதி சூரியமூர்த்தி அவர்களோட உரையில வந்து சமணர்களுக்கும் புத்தர்களுக்கும் அரியவராகிய நல்ல சிவந்த திருவடிகளை உடைய எங்கள் தலைவராகிய சிவபெருமானை வழிபடுதலை விட்டு பொய்த்தவம் பூண்டு நல்ல நூல்கள் கூறும் வழியும் நில்லாது. அவங்களுக்கு ஒரு அறிவுரையும் சொல்றாரு. இப்படி வந்து இவர்களை போட்டு நீங்க இதை வந்து நல்ல விதமா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கொண்டால் நீ இருக்கிற நெறி வந்து ஒவ்வாத நெறி, இந்த நெறியை வந்து பற்று, நீ வா சிவபெருமான வணங்கு மேல வாங்கிற கருத்தை மறைமுகமாக சொல்றார். நல்ல நூல்கள் கூறும் வழியும் நில்லாது அறிஞர்களை பொல்லா பழிச்சொல் பேசுபவர்களுக்கு நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஏச்சும் பேச்சும் பிறர்களை தூற்றி. நாம் சொல்றதெல்லாம் என்னன்னா, ஆச்சாரியர்கள் உள்ள என்ன நூல்களில் கொடுத்திருக்காரு அதுக்கு வந்து எதிரடியான பொய்யான மொழிகள், பல உதாரணங்களை நான் வந்து எடுத்து காட்ட முடியும். யார் யார் வந்து தமிழர்கள் என்று தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற போர்வையில் இப்படியெல்லாம் மக்களுக்கு அப்பதான் நம்ம மேல ஒரு அன்பு வரும்னு இவன் கொள்கையே வேற. ஆனா வந்து வெளியில வந்து செயல்படுறது வந்து தவறான பொருள். இந்த சொற்பதங்களுக்கெல்லாம் தவறான பொருள் எல்லாம் வந்து தன்னோட வளத்துக்காக ஒரு பெரிய பேரெல்லாம் இருக்காங்க. அதுதான் சொல்றாரு.
பொய் அறிஞர் நில்லாத அறிஞர்களை பொல்லா பழிச்சொல் பேசுபவர்களுக்கு நான் பேச மாட்டேன். ஏன்னா அது வந்து பெரிய பாவம். யார் மெய்யடியார்களோ இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்களோ உண்மையாக வந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் வந்து பேசினா அது பாவம் என்பதை நான் உணர்ந்தவன். நான் வந்து குற்றங்களை சுட்டி அவர்களை வந்து திருத்தணுங்கிறதுக்கு தான் பலரை இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். திருவாளையாரன் என்னோல் நிற்பதால் எளிய நெல்லன். இந்த கடைசி திருக்கடைக்காப்பு மிகவும் வந்து சிந்திக்க வேண்டியது, பல ஞானங்களை நமக்கு கொடுக்குது. இது அதோட வரலாற்று நிகழ்வு, அற்புத நிகழ்வு. அதை எங்க நான் வந்து பாடினேன்னு சொல்லி அதையும் வந்து இடத்த சொல்றாரு. எவ்வளவு அகச்சான்று எந்த சமயத்தில் இருக்கு? இப்படி இந்த இதெல்லாம் நமக்கு தெரியுமா? சிவனடியார்களுக்கெல்லாம் தெரியுமா? எடுத்து யாராவது உரைச்சிருக்காங்களா? ஏதாவது சிவபுராணத்தை படி திருவாசக முற்றுதல் பண்ணி அவன் வாழ்நாள் பூரா அதிலேயே விட்டுட்டு பொருளே தெரியாம திருவாசக முற்றுதலை பண்ணி உன் வாழ்நாள் பூரா அதுலேயே வந்து விட்டுவிடு, மேலே எதுவும் கற்றுக்கொள்ள வேண்டாம். அது ஒரு புண்ணியம். அது திருவாசகத்தை தொட நீ புண்ணியம் பண்ணிருக்கணும், அதை படிக்க புண்ணியம் பண்ணிருக்கணும், அடியார்கள் திருக்கூட்டத்தில் இணைந்து படிக்க புண்பட்டுருக்கணும், எல்லாரும் சரி. ஏன் பிஏ படிக்கிறதோட நிறுத்திக்கினேன்? அதுக்கு மேலே வந்து பொருள் தெரிஞ்சாதானே மேலே இறைவனை உணர முடியும். அந்த நூலோட பொருள் யாரு? திருவாசகத்தோட நூலோட பொருள் நட்டப்பெருமான் தானே. அந்த நடராஜ பெருமானை நீ உணர வேண்டுமானால் அந்த நூலில் உள்ள பொருளை நீ படிச்சினாதானே வேற தெய்வத்தை வணங்க மாட்ட, சிறு தெய்வத்தை வணங்க மாட்ட. கற்றைவார் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றொரு தெய்வம் தண்ணி உண்டுன்னு எம்பெம்மா இருக்கு. அற்றிலாரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரை தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவேன சொல்லாய் மழைவிடையானே வாழ்களேன் கண்டாய் வருக என்று மற்ற அருள் புரியாதே. 28 வாழாப்பத்து. இதை படிச்சுட்டு போய் போற வழியில அது கொண்டு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு ஜோசியக்காரங்க சொல்றாங்கன்னு சிவன் கோயிலை தவிர்த்து ஏனைய கோயில் சிறு கோயில்கள்லாம் நல்ல ஒரு அடியார், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. 3 சிவன் கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலும் ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, இல்லைன்னா உனக்கு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. நம்ம எதுவுமே சொல்ல முடியல, என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க அப்படின்ட்டோம். உங்களுக்கு என்ன வந்து இருக்கோ அது இறைவன் சொன்னதை எடுத்துக்கிட்டு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் போனாரு. அது தோல்வியில தான் முடிந்தது. அதனால அந்த ஓரிரை கோட்பாட்டில் என்ன எனக்கு இடருன்னு இருந்தாலும் வாழினும் சாகணும் அதான் சொன்னார். நான் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி உன்னை தவிர உண்ண மாட்டேன்னு இங்கே படிச்சுட்டு ஜோசியக்காரர் சொல்றாரு, சுவடி பார்க்கிறவர் சொல்றாரு என்று நீங்கள் வந்து சிறுதெய்வ வழிபாடு பண்ணா எப்படி உங்களுக்கு அந்த வினை தீரும்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் ஆற்றல் இல்லையா சிந்திக்க? கொஞ்ச நாள் அமர்ந்து என்ன ஆச்சாரியார்கள் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். இது போல உரைகள் எல்லாம் கேட்கணும். திருக்கடைக்காப்பு எக்கராம் அமன்கையருக்கு எளிய நல்லேன். ஏமாற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு கீழ்மக்கள் அவர்களுக்கு எளிய நல்லேன். ஏன் எளிய நல்லேன்? திரு ஆளவாய் சொக்கன் என் உள்ளிருக்கவே. திரு ஆளவாயில வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் என் உள்ளிருக்கங்கிறாரு. முதல்ல எல்லா பாட்டிலும் என்ன பண்றாரு? இது உரை நூல்லாம் நீங்க பார்க்க முடியாது. யாரும் இதுவரையிலும் இதை கண்டுபிடித்து உரைத்ததும் கிடையாது. நான் பார்த்தவரையிலும் உரை நூல்ல கிடையாது. எல்லா பாடல்களையும் திரு ஆளவாய் அரண் நிற்கவே என்று சொன்னார். திரு ஆளவாய் அரணின் உடன் இருக்கவே என்ற ஒரு பொருள், உள்ளன் இருக்கவே என்ற ஒரு பொருள். ஆனா வந்து சொற்பதங்கள்ல திரு ஆளவாய் அரண் நிற்கவே என்று சொன்னார். இந்த திருக்கடைக்காப்புல என்ன சொல்றாரு? இவ எக்கராம் அமன்கையருக்கு எளிய நல்லேன். ஏன் எளிய நல்லேன் அப்படின்னா திரு ஆளவாய் சொக்கன் என் உள்ளிருக்கவே. இதில் நாம் என்ன பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எப்பொழுதுமே சிவசிந்தனையிலே இருந்து சிவபெருமானை உள்ளத்தில் அடைத்து சிவநாமத்தை ஓதி சிவாலயங்களுக்கு சென்று திருமுறைகளை எல்லாம் ஓதி அடியார் பெருமக்களோடு கூடி காலத்தை எந்த அளவுக்கு நம்மால் களவுபடாமல் கழிக்க முடியுமோ அப்படி வந்து கழித்து இருந்தால் எந்த தீங்கும் நமக்கு வராது. திரு ஆளவாய் அரண் வந்து என் உள்ளிருக்கவேங்கிறாரு. திரு ஆளவாய் சொக்கன் என் உள்ளிருக்கவே. ஆளவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் என் உள்ள இருக்காரு. பலர் வந்து அண்ணாமலையார் எடுத்து அண்ணாமலையார் என் உள்ள இருக்காரியே, எனக்கு என்ன தீங்கு வருங்கிற நம்பிக்கை உனக்கு வரணும். அப்படி வந்து சவால் விடணும். நான் வந்து சிவநாமம் சொல்றேன், திருநீர் அணிந்து கொள்கிறேன், திருமுறைகளை படிக்கிறேன், சிவ வழிபாடு பண்றேன், சிவன் மட்டுமே வந்து பரம் சிவபெருமான் தான் ஏக இறை என்று உணர்ந்திருக்கிறேன். எனக்கு அப்புறம் தீங்கு வரும், எனக்கு எப்படி தீங்கு வரும்னு தீவினை வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்தும். இறைவனோட திருவுருவம் என் உள்ளத்துல இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கே வரலன்னா, உனக்கு போதிக்கிற உனக்கும் இல்லை உனக்கும் இல்லை. இதுதான் வந்து பெரிய சாபக்கேடு. உனக்கே வரலன்னா அப்புறம் எப்படி தீவினைகள் தீரும்? இங்க என்ன சொல்றாரு ஆச்சாரியார்? திரு ஆளவாய் சொக்கன் என் உள்ள இருக்கவே, என் உள்ளத்திலேயே இருக்காரு. என்னோட உள்ளம்னா உயிர் அறிவு,
இதெல்லாம் மன சித்தம் புத்தியாகலாம் ஜட பொருள், அந்த உயிரறிவுக்கான கருவி. என்னோட உயிரறிவில முழுவதுமாக திரு ஆலவாய் சொக்கன் நிறைந்திருக்கிறதால எக்கராம் அமன்கையர்களுக்கு எளிய நல்ல இவன் மட்டும் கிடையாது, உலகத்துல உள்ள யாராலையுமே இவன் பிற தெய்வங்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கிரகங்களாக இருக்கட்டும், கோள்களாக இது நட்சத்திரங்களாக இருக்கட்டும், திசை தெய்வங்களாக இருக்கட்டும், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 3 வகையான துன்பங்களா இருக்கட்டும், எது என்ன அடையும்? ஏன் திரு ஆலவாய் சொக்கன் என் உள்ளிருக்கவே. எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானம்! இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாட்டு மேம்போக்கான உரை கண்டீங்கன்னா மெய்ப்பொருள் விளங்காது. அது இறைவனோட திருவுருளால தான் விளங்கும். எந்த இடத்துல பாடின? துளங்கும் முடி தென்னன் முன்னிவை, முடிசூடிய மன்னன் இருக்கானே அவனுக்கு முன்னாடி இதை பாடினேன். யார் பாடினா? தக்க சீர் புகழிக்குமன் தமிழ் ஞான சம்பந்தன். தமிழுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய புகழில் உள்ள அந்தணர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய, வேதத்தோட தலைவனாக இருக்கக்கூடிய தமிழ்நாதன் ஞான சம்பந்தன். தமிழுக்கு தலைவன்கிறார். தமிழுக்கு தலைவன் சிவபெருமான், தமிழுக்கு தலைவன் முருகப்பெருமான், தமிழுக்கு தலைவன் நாதன் ஞான சம்பந்தன். இதுல என்ன, இதை படிச்சு பார்த்தாலும் தெரியும். இந்த திருமுறையை திருஞான சம்பந்த பெருமான் திருமுறையை தக்க ஒரு ஆசிரியரை வச்சு, நல்ல ஒரு புலவரை வைத்து, பொருள் விழையாத வியாபாரம் பண்ணாத புலவரா இருக்கணும், அவர்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கணும். அதே போல நம்மளோட யோகியதை சரியா இருந்தாதான் அப்படிப்பட்ட ஒரு புலவரை எங்களுக்கு திரு ராஜமாணிக்கம் என்று மயிலாடுதுறையில ஒரு அற்புதமான புலவர், ஒரு பெரும்புலவர், அவர்கள் இன்னும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் 8 வருஷம் 10 வருஷம் பாடம் கேட்டேன். அந்த பாடம் கேட்டதாலதான் என்னால் தொடர்ந்து கேட்டோம். தொடர்ந்து ஒரு தவம் மாதிரிக்கே ஒரு 30-40 பேர் கேட்டோம். எனக்கு அதனாலதான் எனக்கு கண்ணை திறந்து விட்டாருன்னு சொல்லுவாங்களா, அகக்கண்ணை திறந்து விட்டு இந்த திருமுறைகளை மேலும் மேலும் ஒவ்வொரு சொற்பதத்துக்கும் இலக்கண குறிப்பு உள்பட அப்படி எங்களுக்கு விலக்கி கொடுத்தாங்க. நீடூழி வாழ்க சிவசிவ. அப்படிப்பட்ட குரு கிடைக்கணும்னா நம்ம யோகிதை நல்லா இருக்கணும். இல்லைன்னா கடவுளை தான் நம்ம வேண்டிக்கணும். தக்க சேர் புகழிக்குமன் தமிழ் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே உரை செய்த 10ம் உரைப்பவருக்கு இடர்வில்லை. ஒருங்கிணைத்து இங்க உரை செஞ்சாரு பாருங்க 10. இதை யாரு உரைக்கிறார்களோ, இதை முற்றிலுமாக சொற்பதங்களை பிழையற இது பண்ணி இதோட மெய்ப்பொருளை முற்றிலுமாக உணர்ந்து யார் இசைத்து உரைக்கிறார்களோ, உரைப்பவர்களுக்குன்னா உரைநடையா சொன்னா போதுட்டாருன்னு எடுத்துக்கூடாது. கொல்லிப்பண்ணில் அமைக்கப்பட்டிருக்கு, வகுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம அந்த கொல்லிப்பண்ணில் இந்த சைவசாரர்களை கேட்டுட்டு பயிற்சி பண்ணி உரைச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்வியல் இடர் வராது. இதுக்கு மேலே ஆச்சாரியர் என்ன சொல்லுவார்? எப்படி தான் உங்கள் இடரை தீர்ப்ப தெரியுது. ஒரு பெரிய இடர் உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழல் வருது, இடர் வருதுன்னா என்ன பண்றீங்க? அதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு என்னென்னவோ மூளை வேலை செய்த இறைவனை மறந்துட்டு இறைவன்கிட்ட சரணடை, இறைவனை சரணடை. இதை போல திருப்பதிங்க உட்காந்து இறைவன்கிட்ட மனம் உருகி பாடு, உனக்கு அந்த இடர் நீங்கும். வழியை நாங்க எடுத்து சொல்றோம், ஆச்சாரியர்கள் வழி. ஏன்னா எப்படி பிறந்த எதற்காக வாழறேன்னு உனக்கு தெரியாது, எதற்காக இந்த வாழ்வியல் இடர்கள் வருதுன்னு உனக்கு தெரியாது. அதை தீர்ப்பதற்காக என்ன பண்றாரு? வேதங்களையும் பொருள்களையும் அருள் சிவன். ஏன் வேற எந்த கடவுள் அருள்னாரு? வேதத்தை மட்டும் அருளல, அதோட பொருள்களையும் அருளிய சிவன். அந்த பொருள்கள் தான் இங்க திருமுறையாக ஆச்சாரியர்கள் வழியாக சிவபெருமானே எடுத்து வைத்திருக்காரு. இப்படிப்பட்ட அகச்சான்று உள்ள அற்புத நிகழ்வுகள் எந்த சமயத்தில் இருக்கு? தொடர்ந்து நான் இதை பேசிட்டு இருக்கேன், கேளுங்க, மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க, எல்லாரையும் நல்வழிப்படுத்துங்க. முதல்ல இல்லத்தாறு கைபேசியில எல்லாம் அந்த யூடியூப்ங்கிறாங்க இல்லையா, அதை பண்ணிங்க. சைவம் ஆர்கு இருக்கு, அதை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நிலைப்படுத்தி கொண்டு அந்த திருமுறைகள் எல்லாம் கேளுங்க. 1 முதல் 7 திருமுறை வரை அவர்கள் இசையில செஞ்சிருக்கிறாங்க. 16 திருமுறை இருக்கு. அதுல அதுலயே ஒரு ரேடியோ ஒளிபரப்பு இருக்கு. 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க திருமுறைகளை பத்தி, புராணங்களை பத்தி, இல்ல வடநூல்களில் சிவபரத்தம் சொல்லப்படுது, அவைகளை எல்லாம் பத்தி, வேத ஆகமங்களை பற்றிலாம் யாரோ ஒருத்தர் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் உரையாற்றி கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் கேட்கணும். கற்றல் உடையார் பெரியார் சொல்லி இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்கு என்று சொல்லி அடுத்து தொடர்ந்து அடுத்த பகுதியை என்ன நிகழ்ந்தது என்று சொல்கிறேன் என்று கூறி, இதை கேட்ட எல்லோரும் எல்லா சிவ நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய.